வெல்கம் டு வாஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2022 எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான இயராக இருக்கும்ன்ட்டு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நியூ இயர்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது 2021 என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் வீடியோ. அந்த வீடியோவில் நான் இந்த நியூ இயர்லேருந்து 2021 எவ்ரி வீக் சண்டே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்ட்டு எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன். பட் ஐ எம் வெரி லேசி. என்னால் ஒரு 6 மந்த் கூட அந்த ப்ராமிஸை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அதனால் ரெசல்யூஷன் எடுக்கிறத விட்டுடுவோமானா கிடையாது. இந்த நியூ இயர்க்கும் நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். இந்த நியூ இயரோட ரெசல்யூஷன் சேம், எவ்ரி வீக் 1 வீடியோ அப்லோட் பண்ணணும் அண்ட் ஒரு புக் படிக்கிற ஹேபிட்டை பில்ட் பண்ணணுன்ட்டு. எத்தனை புக் படிக்கிறோன்ட்டுலாம் டார்கெட் கிடையாது, பட் புக் படிக்கிற ஹேபிட்டை பில்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்தோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் படிக்கலான்ட்டு தோணின புக் 2021 வாட்ஸ்அப்பில் என் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ண ஒரு புக், ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் இன் இந்தியா. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் புக்ஸ் பிடிக்கும், நாவல்ஸ் படிப்பாங்க, டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் படிப்பாங்க. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ எந்த புக் படிக்கலான்னு தோணும் போது எனக்கு இந்த புக் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த புக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சயின்ஸ் புக்கும் கிடையாது, கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி புக்கும் கிடையாது. இதில் சயின்ஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், ஒரு பர்சனோட லைஃப் இருக்கும். இட்ஸ் அ மிக்ஸ்டு புக். ஸோ அதனால தான் நான் இந்த புக்கை செலக்ட் பண்ணேன். ஒரு கால்வாசி படிச்சிருக்கேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, உங்ககிட்ட உடனே ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த புக்கோட டைட்டில் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் இன் இந்தியா. இந்த புக்கோட ஆத்தர் CNR ராவ் அண்ட் இந்துமதி ராவ். இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ். இந்த புக் பார்த்திங்கன்னா ஒரு புக், 120 பேஜஸ் தான். காம்பேக்டான புக், ஈஸியாக படித்து முடிக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட புக். இந்த புக் நீங்கள் ஃப்ரீயாகவே கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணலாம். புக் இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வர லிங்க்லேயே இந்த புக் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த புக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த புக் கம்ப்ளீட்டாக COVID-19 லாக்டவுனில் எழுதப்பட்டு பப்ளிஷ் ஆன ஒரு புக். இந்த புக்கோட நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி இந்தியா சயின்ஸில் செம்ம லெவலில் இருக்குது, பட் அதுக்கு விதை போட்டது யாருன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இந்தியாவில் சயின்ஸுக்கு 2000 ஆண்டுகளை விட பழமையான வரலாறும் உண்டு. அந்த காலத்துலேயே நம்ம மெட்டல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ்லேருந்து டை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ஹர்ப்ஸ்லேருந்து மெடிசன் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரானமி, மேத்தமேட்டிக்ஸுன்ட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய நாடு தான் இந்தியா. பட் இந்த மாடர்ன் சயின்ஸ்னால் என்ன? இன்றைக்கி நம்ம ஸ்கூல்ஸில் படிக்கிறோம்ல, பியூர் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ். அதாச்சும் ஃபிசிக்ஸ்னால் அதில் ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும், கெமிஸ்ட்ரினா அதில் கெமிக்கல் ரிலேட்டட் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும், பயாலஜினா அங்கே பயாலஜிக்கல் சிஸ்டம் பற்றின கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது மாதிரியான சயின்ஸ் க்ரியேட் ஆனது பார்த்திங்கன்னா கடைசி 300 ஆண்டுகளில் தான். 300 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பீரியடில் செம்ம டிராஸ்டிக் இன்னோவேஷன்ஸ், டிஸ்கவரிஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்லோ டவுன் ஆனாலும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் இருந்த டிராஸ்டிக் சேஞ்ச், இன்க்ரீஸ், சயின்ஸான இம்ப்ரூவ்மெண்ட்டோட ரீசன் என்னென்னா வேர்ல்டு வார். அந்த காலத்தில் வேர்ல்டு வார் டைமில் தான் சயின்ஸை ஆயுதமாக பயன்படுத்துகிற கான்செப்ட் உருவாச்சு. சயின்ஸ் ஆயுதமாக மாறும் போது நிறையா கண்டுபிடிப்புகள் உருவாச்சு. அண்ட் இப்போ நம்ம அதை கைவிட்டாலும் சயின்ஸோட க்ரோத்தை நம்ம பாசிட்டிவ் வேயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கடைசி 300 வருஷமாக தான் சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் நிறையா பேரால் ஏற்றுக்க முடியாத ஒன்று தான். பட் அதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லணுன்னா, 17th செஞ்சுரியில் தான் ஃபிசிக்ஸ்ன்ற ஒரு ஃபீல்டு, சயின்ஸில் ஃபிசிக்ஸ்ன்ற ஒரு ஃபீல்டு 17th செஞ்சுரியில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ஐசக் நியூட்டன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 18th செஞ்சுரியோட எண்டில் தான் கெமிஸ்ட்ரின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் டார்வின் பார்த்திங்கன்னா 19th செஞ்சுரியில் தான் எவல்யூஷன் பற்றி சொல்கிறாரு. அண்ட் மிட் ஆஃப் 20th செஞ்சுரியில் தான் பயாலஜி, மாலிகுலர் பயாலஜின்ற ஒரு ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மாடர்ன் சயின்ஸோட க்ரோத் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அந்த டைம் இந்தியா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்துச்சு. ஸோ இண்டியன்ஸ்க்கு சயின்ஸ் ரொம்ப ஈஸி ஆக்சஸில் கிடைக்கல. அதுக்காக கிடைக்கவேலன்னு சொல்ல முடியாது. சயின்ஸ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து தகநக நட்பது நட்புன்ற மாதிரி அவங்க சயின்ஸ் வளரணுன்னு தான் நினைப்பாங்க. நம்ம கண்ட்ரி வளரணுன்றதை விட
ஆல்மோஸ்ட் நிறையா சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா சயின்ஸ் வளரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நாலேஜ் எங்கே இருந்தாலும் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிரிட்டிஷர்ஸ் நிச்சயமாக சொல்லணுன்னா நிறைய இந்தியன் சயின்டிஸ்ட்டை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களோட க்ரோத்துக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் காலத்துலேயும் இந்தியாவில் நிறைய சயின்டிஸ்ட் உருவானாங்க, வளர்ந்தாங்க. அண்ட் அதில் மெயின் 3 பீப்புள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேசி போஸ், ஸ்ரீனிவாச ராமானுஜம் அண்ட் சிவி ராமன். ஸோ இதில் ஸ்ரீனிவாச ராமானுஜம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிவி ராமன் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேசி போஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரேர் நேம், நம்ம அதிகமாக கேள்விப்படாத நேம், பட் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பர்சன். ஸோ இந்த 3 பேரை தான் பயோனியர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் தி 3 பயோனியர் என்ற பார்ட்டில் இவங்க 3 பேரோட லைஃப், இவங்க 3 பேரோட அச்சீவ்மெண்ட்ஸ், இவங்க 3 பேரோட இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆர் நேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இந்த புக்கில் 4 பார்ட் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் பார்ட் தி 3 பயோனியர்ஸ், செகண்ட் பார்ட் ஸ்டார்ஸ் ஆஃப் எஸ்டர் இயர், அண்ட் தேர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் பேட்ரான்ஸ், ஃபோர்த் பார்ட் இன் க்ளோசிங். மொத்தமாக இந்த புக்கில் 16 சயின்டிஸ்ட், 16 லெஜண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டோரியுமே பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். அவங்கள பற்றின இயர்லி லைஃப் கொடுத்துருப்பாங்க, அவங்க ஸ்டடீஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. ரியலாக சொல்லணுன்னா ஒவ்வொரு ஸ்டோரியுமே இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், படிக்கும் போது என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இந்த புக் படிக்கும் போது உங்களுக்கு சயின்ஸ் தெரிய வரும், பிரிட்டிஷர்ஸ் கீழே இந்தியன்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு தெரிய வரும், சயின்ஸ் கம்யூனிட்டியில் ஒருத்தவங்களை எப்படி பார்க்குறாங்கன்ட்டு தெரிய வரும், வேர்ல்டு வார் டைம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிய வரும், இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டிங் டைம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிய வரும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஜஸ்ட் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, நீங்கள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃப்ரீடம்க்கு ஃபைட்டிங்கில் ஹெல்ப்பாக இருந்தவங்க. அவங்க சயின்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஒரு ஃபீல்டில் இருக்காங்கன்னா இன்னொரு ஃபீல்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இன்னொரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறதுன்ட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரிவ்யூவில் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச பர்சன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஜேசி போஸ் பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ கொடுக்க ஆசைப்படுறேன். ஜெகதீஷ் சந்திர போஸ் ஆல்மோஸ்ட் எல்லாராலையும் தி ஃபர்ஸ்ட் மாடர்ன் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியான்ட்டு அழைக்கப்படுறவர். இவர் 30th நவம்பர் 1858 அப்பொழுதைய பிரிட்டிஷ் இந்தியா, இப்பொழுதைய பங்களாதேஷில் பிறக்கிறாரு. இவர் பிறக்கும்போது அவர் குடும்பம் ஒரு எக்கனாமிக்கலி வெல் ஃபேமிலியாக தான் இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்திங்கன்னா பஹபன் சந்திர போஸ், அவர் ஒரு டெப்யூட்டி மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார். அண்ட் அவருக்கும் பார்த்திங்கன்னா சயின்ஸ் மேலே நல்ல ஆர்வம் இருக்குது. அண்ட் அவருக்கு ஏழைகளுக்கு உதவுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஏழை மக்களுக்காக ஒரு பேங்க் நடத்தினார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால பேங்க் கரப்ட் ஆனார். அண்ட் அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் அவர் இழந்துட்டார். ஸோ அந்த இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு வேறு இடத்துக்கு அவர் வேலைக்கு போகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா ஜேசி போஸ் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அவருக்கு இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வரல. ஸோ அவர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகாமல் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறார். ஸ்கூலிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஜெகதீஷ் ஒரு பிஏ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ பிஎஸ்சின்னு சொல்ல மாட்டாங்க, இப்போ தான் பிஎஸ்சின்னு சொல்கிறாங்க. அப்போ பிஏ இன் சயின்ஸ் ஃபிசிக்ஸ்னுட்டு ஒரு கோர்ஸ் பண்ணுறாரு கல்கட்டா யூனிவர்சிட்டியில். செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா எக்கனாமிக்கலி வீக்காக இருந்தாலும் அவங்க அம்மாவோட ஹெல்ப்போட அவர் லண்டனுக்கு போகிறாரு. கிரைஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. பட் அவரோட எய்ம் மெடிசன் படிக்கணுன்றது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் அவருக்கு உடல் நலம் குறைபாடு இருந்ததுனால அவரால் மெடிசன் படிக்க முடியல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சயின்ஸ் செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால நேச்சுரல் சயின்ஸ் எடுக்கிறாரு. செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகிறார். அண்ட் அவர் செம்ம லக்கினே சொல்லலாம். நம்ம 10th 9th ஃபர்ஸ்ட் ஆப்டிக்ஸ் படிக்கும்போது நம்ம படிக்கிற சயின்டிஸ்ட் நேம் லார்ட் ரேலிக்னு இருக்கும்ல. ஸோ அவர்லாம் இவருக்கு டீச்சராக இருந்திருக்காங்க. அண்ட் அந்த டைம் அவருக்கு ஒரு கிரேட் சான்ஸ், கிரேட் பீப்புள் கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார். அண்ட் படித்து முடித்தோடனே அவர் கல்கட்டாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஈவன்தோ அவருக்கு நிறையா ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தாலும் இம்பீரியல் எஜுகேஷ்னல் சர்வீஸில் அவர் ஆசைப்பட்ட வேலை அவருக்கு கிடைக்கல.
அதனால் அவர் ஒரு ப்ரொஃபஸர் ஜாப் ஜாயின் பண்ணுறாரு பிரசிடென்சி காலேஜ் வந்து சென்னையில் மட்டும் இல்லை, கல்கட்டாலேயும் ஒரு பிரசிடென்சி காலேஜ் இருக்குது. பட் அங்கே அவருக்கு கிடைச்ச டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸருக்கு கொடுக்குற சேலரியை விட பாதி சேல்ரி தான் அவருக்கு கிடச்சிச்சு. கேஸ் போட்டார், ஜெயிச்சார், ஈக்குவல் சேல்ரி வாங்கினார். பட் அவர் சேல்ரி ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருனா, அவங்க அப்பா வாங்கின கடன், அவங்க அப்பாவுக்கு இருக்கிற கடனை அடைக்க அந்த சேல்ரியில் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி அவர் செலவு பண்ணார். அவரை பயனியர்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. அவரோட அசோசியேட் கொலீக் யாருன்னா பிசி ரே, அண்ட் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா எஸ்என் போஸ் அண்ட் எஸ்என் சாஹா. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அந்த 3 பேரோட நேமும் இருக்கும், அவங்க 3 பேரோட கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சயின்ஸ் கம்யூனிட்டியும் இருக்கும். ஸோ ஹீ இஸ் எ பயனியர் ஆஃப் சயின்ஸ் ஃபார் இந்தியா. அண்ட் அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 1865 பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஸ்பிரிச்சுவல், அதாச்சும் ஆன்மீக பக்தி உடைய ஒரு பெண்ணுக்கு கூட கல்யாணம் ஆகுது. அண்ட் அவங்களும் பார்த்திங்கன்னா சயின்ஸில் இவருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மெடிசன் படிக்கணும்னு ஆசை. பட் அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஒரு யூனிவர்சிட்டியில் பெண் மெடிசன் படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ப்ரொவிஷன்ஸ் இல்லைன்ட்டு அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டினை பண்ணப்பட்டுச்சு. அண்ட் முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, அவருக்கு சேல்ரி கிடைக்கலன்ட்டு அவர் கேஸ் போட்டு வாதாடி ஜெயிச்சாருன்ட்டு, அதுக்காகவும் இவங்க வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. 1894 மைக்ரோ ஆப்டிக்ஸ் ஃபீல்டில் ஜேசி போஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் கோஹரன்ஸ்ன்ற ஒரு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறாரு, வேவ் நேச்சரை கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் தட் இஸ் தி பர்த் ஃபார் மாடர்ன் ரேடியோ. 2 பேப்பர் அது ரிலேட்டடாக பப்ளிஷ் பண்ணுறாரு. அண்ட் கல்கட்டா டவுன் ஹாலில் 1895 எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ண முடியுன்றத பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. அண்ட் இந்த ஒர்க்குக்காக அவருக்கு டிஎஸ்சி டிகிரி லண்டன் யூனிவர்சிட்டிலேருந்து கிடைக்குது 1896. பட் அவரோட லைஃப்லேயே அவர் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னென்னா, இந்த ஒர்க்கை அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால அவர் அதை பேட்டன் பண்ணல. அண்ட் இப்போ நிறையா பேர் கொடுக்குற காமன் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு சின்ன விஷயம் கண்டுபிடிச்சிங்கன்னா கூட ட்ரை டு பேட்டன் இட். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அவர் அது பேட்டன் பண்ணாததுனால இந்தியாவுக்கு அதோட ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் நிராகரிக்கப்பட்டது. பட் அவர் அதுக்கெல்லாம் மனம் தளர்ந்து போகாமல் அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணார். 1896 பார்த்திங்கன்னா அவர் திரும்ப யூரோப் போகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா இப்போ அவர் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஹீ இஸ் அ டாக்டரேட், ரைட்? ஸோ வந்து அவர் ஸ்பீச்சஸ் கொடுக்குறாரு, ராயல் சொசைட்டியில் லெக்சர்ஸ் கொடுக்குறாரு. அந்த லெக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஹிட். அண்ட் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் அவரோட ஒர்க் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டான பர்சன் பார்த்திங்கன்னா லார்ட் கெல்வினும் பார்த்திங்கன்னா நம்ம காமனாக படிக்கிற கெல்வின் யூனிட்ஸ்லேருந்து நிறைய இடத்துல சயின்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஹை லெஜெண்டரி பர்சனாலிட்டி. அவரும் ஜேசி போஸை ரெகக்னைஸ் பண்ணுறாரு. அண்ட் கவர்மெண்ட்டுக்கு அவருக்கு ஃபண்ட் ஒதுக்குமாறு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு நியூ திங் இந்த புக்கில் என்னென்னா, ஐ கேன் சி எப்படி வந்து ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் கனெக்டடாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில்ன்ட்டு. ஸோ ஈவன் தோ ஜேசி போஸ் வந்து ஒரு சயின்டிஸ்ட், ரைட், ஃபிசிக்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பட் அவர் பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ஜேசி போஸ்க்காக நிறையா போயம்ஸ் கூட கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே போத் வேர் ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் திரும்ப அவர் இந்தியாவுக்கு வராரு. அவருக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி திரும்பவும் கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப் வாங்குறாரு. அண்ட் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸில் ஜேசி போஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் க்ரேஸியான விஷயம் என்னென்னா, எலக்ட்ரான்ஸ்ன்ற ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலான்ற ஒரு தூண்டுதலை விதைச்சிட்டு போயிருக்காரு. இதில் மெயின் என்னென்னா, அவர் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ண மைக்ரோவேவ்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ அவர் ப்ரெடிக்ட் பண்ண பி அண்ட் என் டைப் செமிகண்டக்டராக இருந்தாலும் சரி, அதோட பேஸான எலக்ட்ரானே அவர் அதை ப்ரெடிக்ட் பண்ண டைமில் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ இட்ஸ் லைக் கிரேட் திங். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் பேட்டன் பண்ணல. பட் மார்க்கோனின்ற ஒரு இட்டாலியன் சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா கோஹரன்ஸ் அதே டைம் பீரியடில் அவரும் கண்டுபிடிக்கிறாரு. பட் அவர் பேட்டன் பண்ணுறாரு. அண்ட் அவர் பார்த்திங்கன்னா ஒரு கலோனியல் ரூலில் இல்லை அவங்க கண்ட்ரி. ஸோ அவருக்கு நிறையா இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன்ஸ்
கூட காண்டாக்ட் இருக்குது. அண்ட் அவர் பார்த்திங்கன்னா 1901 அக்ராஸ் அட்லாண்டிக் பார்த்திங்கன்னா மார்ஸ் கூட டிரான்ஸ்மிட் பண்ணுறாரு. அண்ட் அவருக்கு பார்த்திங்கன்னா 1909 நோபல் ப்ரைஸ் கிடைக்கப்படுது. அவருக்கு முன்னாடியே பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண அதே கான்செப்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஜேசே போஸ்க்கு அது கிடைக்கல. ஸோ பேட்டர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எது சின்ன விஷயம் கண்டுபிடிச்சாலும் பேட்டர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ ஜேசே போஸ் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, ஆனால் கிடையாது. ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் அவருக்கு அவரோட ஃபீல்டை மாற்றினார்னு கூட சொல்லலாம். லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற கிரேசி திங்ஸ், உயிருள்ள பொருள்னா என்ன, உயிர் இல்லாத பொருள்னா என்னன்றதே அவர் ஆல்மோஸ்ட் ஒரு ரிசர்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காரு. மைக்ரோவேவ்ஸ், ஒரு பிளான்ட்லேருந்து மைக்ரோவேவ்ஸை டிடெக்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் அவர் டிசைன் பண்ணி பிளான்ஸ் பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் எலக்ட்ரோஃபிசியாலஜின்ற ஒரு பிளான்ட் ரிலேட்டட் எலக்ட்ரோஃபிசியாலஜின்ற ஒரு ஃபீல்டில் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் அதை பற்றின ஒரு டாபிக் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு. அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் இருந்திருக்காரு. சுவாமி விவேகானந்தருக்கும் இவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்டாக இருக்குது. இட்ஸ் லைக் கிரேசி ரைட். விவேகானந்தர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். அண்ட் டாகூர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலோசாஃபிக்கல் அண்ட் லிட்ரேச்சர் ரிலேட்டட் ஒர்க்கில் இருக்கிறவர். அண்ட் இவர் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஒர்க்கில் இருக்கிறவர். பட் இந்த 3 பீப்புளோட இன்டர்லிங்க்கும் பார்த்திங்கன்னா தே ஆர் நேஷ்னலிஸ்ட். ஃப்ரீடம் ஃபைட்டிங்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. இந்தியாவில் மாடர்ன் சயின்ஸ் உருவாகிறதுக்கான முக்கிய ரீசனாக இருந்தது ஜேசே போஸ். ஜேசே போஸோட பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜே தாம்சன், ஒன் ஆஃப் தி கிரேட் சயின்டிஸ்ட், மென்ஷன் பண்ணது என்னென்னா, இந்தியாவில் ஃபிசிக்கல் சயின்ஸோட முன்னேற்றம் ஆரம்பிச்சிடுச்சுன்ட்டு. ஜேசே போஸோட பிக்கஸ்ட் ட்ரீம், டிசையர் என்னென்னா, அவர் லண்டனில் இருந்த ராயல் இன்ஸ்டியூட்டில் வேலை செஞ்சார்ல, அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை இந்தியாவில் உருவாக்கணுன்றது தான். ஸோ அதுக்காக அவரோட லைஃப் சேவிங் ஆன 4 லட்ச ரூபா, அந்த காலத்தில் 4 லட்ச ரூபாயோட வேல்யூ என்னன்னு யோசிச்சு பாருங்கள். 4 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட போஸ் இன்ஸ்டியூட்டுன்ட்டு கல்கட்டாவில் ஆரம்பித்தார். அந்த இன்ஸ்டியூட்டில் இன்னமும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் பிளான்ட் சைக்காலஜி ரிலேட்டட் ரிசர்ச் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஜேசி போஸ்க்கும் டாகூருக்கும் இருந்த ஒரு லவ்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நிறையா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவரோட ஒரு க்ரேஸியான சர்ச், கங்காவோட சோர்ஸ் எங்கேருந்து இருக்குன்ற அவரோட க்ரேஸியான சர்ச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவரோட ஹானர்ஸ் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு பட்டம் வழங்கியிருக்கு. அண்ட் பெல்ஜியம் கிங்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஹீ இஸ் அ கிரேட் சயின்டிஸ்ட். அண்ட் அவர் கொடுத்த போஸ் இன்ஸ்டியூட்ன்ற ஒன்று அவர் இல்லைனாலும் அவரோட பெருமையை எப்பயுமே பேசிகிட்ருக்கோம். 23 நவம்பர் 1934 அவர் காலமாகிறாரு. அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்டியூட்டை அவங்க ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் Tagore paid a wonderful tribute in memory of his good friend by a poem. So, இதில் ஜஸ்ட் ஒன் பர்சனோட லைஃப் பற்றின ஸ்டோரியை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த புக்கை படிங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி அ குட் புக். படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ gift to me. Thank you for watching this video. புக்ஸ் படிக்க பிடிக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரிக்ஷன்ஸ் பிடிக்காது, பட் எனக்கு எதனா புக் படிக்கணுன்ட்டு தோணுது, என்ன படிக்கிறதுன்னு தெரியலனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய். ஹாப்பி நியூ இயர் அகைன்.